சென்னை பேருந்தினை நந்தம்பாக்கம் வர்த்தக மாண்புமிகு மையத்தில் தமிழ்நாடு அயலக தமிழர் தின முதலமைச்சர் விழா பார்வையிட்டு இரண்டாவது வருகிறார்கள். நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு இதில் அரசின் முதலமைச்சர் சுற்றுலாத்துறையிடம் மு க ஸ்டாலின் இந்த பங்கேற்று பேருந்து விருதுகளை ஒப்படைக்கப்பட வழங்குகிறார். இது குறித்த இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள் அன்புச்செல்வன். அயலக தமிழர் தினம் 2 சென்னையின் நாட்களாக கொண்டாடப்பட்டு அடையாளமாக வருகிறது. விளங்கும் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அயலக தமிழர் தினத்தை தொடங்கி வைத்திருந்தார். பல்வேறு அமர்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவு நாளில் இன்று பங்கேற்கிறார். அதற்கு முன்னதாக தற்போது அமெரிக்க வாழ் தமிழர்கள் அசோக் லைலாண்ட் மற்றும் சுவிஸ் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து டபுள் டெக்கர் பேருந்தை முதலமைச்சரிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1,86,00,000 மதிப்பிலான இந்த டபுள் டெக்கர் பேருந்தை தமிழக அரசிடம் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அசோக் லைலாண்ட் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கின்றனர். இதில் சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை சுற்றுலாத்துறைக்கு வழங்க இருக்கிறார். இப்போது டபுள் டெக்கர் பேருந்தை பொறுத்தவரை சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகாக இயக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில் தான் அமெரிக்க வாழ் தமிழர்கள் அந்த பேருந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பேருந்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். சுற்றுலாத்துறைக்கு அதை வழங்க இருக்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். நிறைவு விழாவை பொறுத்தவரை பங்கேற்று விருதுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2 நாட்களாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட இருக்கிறது. அயலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரும் தமிழால் இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடியதாக தமிழக அரசு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று பொங்கல் தினம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தமிழகம் வரக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இந்த அயலக தமிழர் தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக டபுள் டெக்கர் பேருந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் மூலமாக தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டு சுற்றுலாத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்படைக்க இருக்கிறார். இந்த பேருந்து சுற்றுலாத்துறை மூலமாக சென்னையினுடைய சாலைகளில் 18 ஆண்டுகளுக்கு பின்பாக டபுள் டெக்கர் பேருந்து இயக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா இரண்டாவது நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளையும் வழங்க இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன, எதன் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்படுகின்றன? குறிப்பாக அயலக தமிழர் விருதை பொறுத்தவரை பல்வேறு பங்களிப்புகளை தமிழக அரசுக்கு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பொருளாதாரம் ரீதியாக சரி, அதே போன்று பண்பாட்டு ரீதியாக பல்வேறு அயலக தமிழர்கள் முதலீடு செய்வது, அதே போன்று தமிழர்களுக்கு முதலீடு ஈர்ப்பதற்கான பங்களிப்பு, கலாச்சாரம் பண்பாடு வரலாறு போன்றவற்றிற்கான பங்களிப்பு போன்றவற்றை அயலக தமிழர்கள் வேறு நாடுகளில் இருந்தாலும் தமிழால் இணைய வேண்டும் என்பதை எப்பொழுதும் ஒரே பணியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக தொடர்ந்து தமிழக அரசு இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த விருதுகள் என்பது அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. அந்த விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சருடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல் குறித்து சொல்லுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் நந்தனம் வர்த்தக மையத்திற்கு வந்திருக்கிறார். வந்தவுடனே அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் அசோக் லைலாண்ட் ஆகிய இணைந்து 1,86,00,000 ரூபாய் மதிப்பிலான டபுள் டெக்கர் பேருந்தை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் விதமாக முதலமைச்சரிடம் வழங்கினார். இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு நந்தம்பாக்கம் அரங்கில் நடைபெறக்கூடிய அயலக தமிழர் தினத்திற்கான நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளையும் வழங்க இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக இந்த அயலக தமிழர் தினம் என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பல்வேறு தலைப்புகளில் அயலக தமிழர்கள் மற்றும் சிறப்பு நிபுணர்களும் அமைச்சர்களும் கூட பங்கேற்று இந்த அமர்வுகளில் விவாதித்தனர். குறிப்பாக பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையில் அயலக தமிழருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தக்கூடிய வகையிலும் உலக அளவில் அயலக தமிழர்கள் எவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையிலுமாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இன்றும் பல்வேறு அமர்வுகள் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சர் நாசர், தாமு அன்பரசன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் நந்தம்பாக்கம் மையத்துக்கு வந்த முதலமைச்சருக்கு மேலதாளத்துடன் ஒரு உற்சாகமான வரவேற்பும் நம்முடைய கலாச்சார பண்பாட்டை காட்டக்கூடிய கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வரவேற்புகளை பார்த்துக் கொண்டதற்கு பின்பாக கீழே அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுற்றுலாத்துறை மற்றும் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், கலாச்சாரம் பண்பாடை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் என அனைத்தும் அரங்கங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அரங்குகளையும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டதற்கு
பின்பாக அயலக தமிழர் தினம் நிறைவு விழாக்கான விழாவில் பங்கேற்று விருதுகளை வழங்கி சிறப்புரையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக ஆற்றலார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரங்கத்துக்கு வரக்கூடிய காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அயலக தமிழர்களை பொறுத்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிக உற்சாகமாக தமிழகத்திற்கு வந்து, அதுவும் குறிப்பாக அரசு இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது பெரும் வரவேற்பை அயலக தமிழர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா என்பது 2 நாட்கள் கொண்டாடப்பட்டு விருதுகளும் உரிய அங்கீகாரங்களும் வழங்கப்படுவது அடுத்தடுத்த நிகழ்வுகளாக தாங்கள் செயல்படுவதற்கு ஊக்கம் அளிப்பதாக அயலக தமிழர்கள் கூட தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அந்த விழா நடைபெறக்கூடிய உட்பகுதிக்கு வந்து விருதுகளை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக அயலக தமிழர்கள் முதலமைச்சருக்கு அவர் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரங்கிற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவருக்கு தமிழக அரசினுடைய பங்களிப்பு உட்பட காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வந்து பங்கேற்றிருக்கிறார். அயலக தமிழர் தின விழா 2வது நாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.